காந்தி கிருஷ்ணா சாரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். செம்ம டேரக்டர். அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா வேறு லெவலில் பண்ணுவார். ஸோ அந்த நம்பிக்கையில் வந்தோன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, விஷாலை எப்படி இன்ட்ரோ பண்ணிவிட்டு அவரை பெரிய அளவில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு. ஸோ அதே மாதிரி ராணுவம் கொண்டாந்து நிப்பாட்டார். ஒரு நல்ல பையன், ஒரு மிடில் கிளாஸ் பையன், நல்ல அது இதுக்கானே டெடிகேட்டடான பையன் சொல்லிட்டு வந்து பார்த்தோம். அவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் சீனே இல்லை. ஒரு சாதாரண 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த லவ்வில் வந்து ஒரு டெப்த் இல்லை. இவங்க ஏன்டா பிரிய போகிறாங்க, இவங்க ஏன்டா சேர்ந்தாங்க, எதுக்குமே வந்து ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதனால மனசில் ஒட்டவே இல்லை. நீ பிரிஞ்சா என்ன, நீ சேர்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ கிஸ் பண்ணா என்ன, அதான் சொல்கிறேன்ல. மொத்தமாக வந்து அதாவது காந்தி கிருஷ்ணா சாருக்குள்ள அந்த எஃபர்ட் வந்து இந்த படத்தில் காமிக்கலைங்கிறத சொல்ல வரேன். பட் ஆனால் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க, நல்லா எங்கெங்கேயோ போயிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்கிரிப்டை வந்து மூவ் பண்ண விதம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் லேக்காக இருந்ததுனால ஒரு ஆவரேஜ் வச்சா தான் போச்சு. பிடிச்ச சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு நம்ம பார்க்கும்போது நிறைய படத்தில் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே ராணுவ பார்க்கும்போதும் ஒரு ஃபேமிலி பையன் மாதிரியே இருக்கும். புதுசு மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு நல்ல யதார்த்தமாக பண்ணியிருக்காப்புல. ஒரு பெரிய மேக்கப் போட்டு பெரிய காஸ்டியூம் போட்டு அப்படிலாம் இல்லை. ஒரு அப்பா வந்து இறந்து போயிடுவார். அந்த சீனில் போயிட்டு மொட்டேட்ஸ் வருவாப்புல. சாதாரண நம்ம வீட்டு பையன், என் பக்கத்து வீட்டு பையன், அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காரு. அவர் ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வந்து நிற்பாப்புல. ஒரு ஹீரோயிசம்லாம் எதுவுமே இல்லாமல் டேரக்டர் என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சுருக்காப்புல. இந்த படத்தில் வந்து ராணுவ தான் நம்ம பாராட்டணும். யாருமே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பண்ண மாட்டாங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சீன் கூட வச்சுருப்பாங்க. நம்ம இவர் இருக்கா இல்லையா, ஹீரோயினோட அப்பா, அவங்க யார், நம்ம சென்னை 20 நடிப்பார்ல, ஐயோ பேர், அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் அவர் யோசிக்கிறாப்புல. ஆனால் இவர் அதெல்லாம் இல்லை, யதார்த்தமாக பண்ணிட்டாப்புல. நல்லா வருவாப்புல. பட் நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் கிடைக்கணும். ஒரு போலீஸ் கெட்டப்பில் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி பண்ணாங்கன்னா வேறு லெவலில் பண்ணுவாப்புல. யார், ராணுவ சொல்கிறேன், ஜிவி பிரகாஷ். உண்மையே சொல்கிறேன், எதுமோ ஏதாவது ஒன்று போட்டால் ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி தான் போட்டிருக்காப்புல. ஒட்டவே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப வீக். ஜிவி பிரகாஷ் சார் பேரை போட்டுட்டு யாரும் பண்ணிங்களா, என்னப்பா பண்ணீங்க எனக்கு தெரியல. ஆனால் அது எப்படி சொல்கிறது, ஒரு ஓசியில் போட்ட மாதிரி இருக்குது. பிரேக்கிங் பேட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பிரேக்கிங் ஃபாஸ்ட்னு சொல்லிடலாம். ஆமாம், பிரேக்கிங் ஃபாஸ்ட் தான் சொல்ல முடியும். நிறையா இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும். நல்ல ஸ்கிரிப்ட் தான். பட் அது ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் இன்னும் ஆழமாக சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு ஃபேமிலி வந்து லவ் பண்ணுறாங்கன்னா ஐயோ சூப்பர் லவ்டான்னு சொல்லணும். அதேமாதிரி பிரியும் போது ஐயோ இவங்க பிரிஞ்சுட்டாங்களே அப்படி சொல்லணும். ரெண்டுமே சொல்லாததுனால ஒரு ஆவரேஜ் வச்சு.